لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. الله الذي جعل لكم الأرض قرارا والسماء بوجهه. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழான உரித்தாகட்டுமாக அழைத்து போகிறோம். தம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்த இறைச்சமுடைய நம்பிக்கையோர்கள் மீது இந்த யோமுல் ஜும்ஆன்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே ஏக இறைவன் வணங்க இருக்கின்ற வணங்கிக் கொண்டிருக்கின்ற இனிமேலும் வணங்க இருக்கின்ற அந்த ஜும்மாவுடைய நன்மைகளை முழுவதுமாக அடைய வேண்டும் என்ற நல்ல ஒரு நோக்கத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உருட்டாகட்டுமாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நான் தேர்வு செய்த தலைப்பு அழகை விரும்புவோம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் பிறக்கும் முதல் அவன் இறக்கக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் உண்டான எல்லா நற்காரியங்களையும் தீமையான காரியங்களையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கமான மார்க்கத்தில் நன்மைகளை அல்லாஹ் சொல்லித் தருவது போன்று தீமையான காரியத்தில் இருந்து விலகிக் கொள்ளுமாறும் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் உண்டென்றால் அது அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நம்மளை அழகுபடுத்துவது என்பது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி முகமது நபி சொல்லிக் கொடுத்த அந்த சொற்றொடர் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு பண்பு என்ன, அல்லாஹ் தன்னை அழகாக்கி கொள்ளக்கூடியவன், அழகானவன் என்ற அடிப்படையில் இறைவன் அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் அல்லாஹ் விரும்புவான். அழகுபோலத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். தூய்மை அற்றதை, தூய்மையாக இருப்பு சுத்தமில்லாமல் இருப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய ஸ்டைலே அழகாக இருக்கணும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம கடமையாக்கப்பட்ட எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு ஸ்டைலு, அழகு, அலங்காரம் என்பது வேறு. தொழுகையோ இல்லை பிற நோன்போ எல்லாம் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது அல்லாஹ் வணக்க வழிபாடுகளில் இருந்து இல்லை பிற எல்லா காரியங்களுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகு உடையதாக அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தில் கடமையாக்கியிருக்கிறார். எல்லா வகையான செயல்பாடுகளும் இதில் அந்த அலங்கோலம் இருக்கிறதோ அங்கே பொழிவு இருக்காது. அங்கே மனிதன் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு காரியங்களை அவன் செய்து வருவான் என்று சொன்னால் அங்கே இஸ்லாம் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவன் ஒதுக்கி தருவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால அழகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வே அழகை விரும்பி நம்ம கற்றுத்தரும் பொழுது நாமளும் நம்மை அழகாக்கி கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது என்ன சொல்றான்? 32வது அத்தியாயத்தினுடைய 7வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு வ பதஅ ஹல்கல் இன்சான மின் தீன். அவன் ஒவ்வொரு பொருளினுடைய படைப்பையும் அழகுபடுத்தினான். திருமுறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து துவக்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 32:8 சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தி மின் மாஇன் மஹீன். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், பிறகு அவனை சீரமைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம பிறகு அவனது சந்ததிகளை அற்பமான நீரின் சந்ததியை நீரின் சத்திலிருந்து உருவாக்கினான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வு பார்க்கிறோம். 32வது அத்தியாயத்தினுடைய 9வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஸவ்வாஹு வ நஃபஹ ஃபீஹி மின் ரூஹிஹி வ ஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா கலீலன் மா தஷ்குரூன். பின்னர் அவனை சீரமைத்து தனது உயிரை அவனிடத்தில் ஊதினான். உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினார். நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அழகான செட்டப்பில் படைச்சிருக்கான். அதில் மனிதனை அல்லாஹ் அழகான முறையில் அல்லாஹ் படைத்தல் நடக்கிறான். உங்களை இப்படி தான் படைத்தோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு படைச்சு உங்களை ஒரு வடிவம் தந்தோம். அழகான முறையில் கண் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும், மூக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும், வாய் எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே, கை 2 கைகள் எங்கே வலது கை எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கும். 2 கை மாற்றி போட முடியாது. அவங்க இடது கை எங்கே இருக்கணுமோ, வலது கால் எங்கே இருக்கணுமோ, இடது கால் எங்கே இருக்கணுமோ அங்கங்கே அந்த உறுப்புகளை எல்லாம் பொறுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு சிந்தித்து பார்க்கணும். அப்போ அல்லாஹ் அழகான முறையில் படைத்திருக்கிறான். நமக்கு முன்னாடி உள்ள உறுப்புகளை பின்னாடி வச்சுக்கிட்டான்னு வைங்க, அவ்வளோவா எதுவுமே இயங்காது. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு அலங்கோலமாக பார்க்க சகிக்காது. அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியும், மனிதனை இப்படி தான் படைக்கணும், மிருகங்களை இப்படி தான் படைக்கணும், கடல் வாழ் உயிரினங்களை இப்படி தான் படைக்கணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பாற்றல் பெரிய ஒரு ஆற்றலாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இஸ்லாம் சொல்கிறது, நம்மளை சிறு வயதில் இருந்தே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவங்கள அழகுபடுத்த வேண்டும். அல்லாஹ் முகமையெல்லாம் படைச்சதை அதை மாற்ற முடியாது. அந்த வெளிப்புற அழகு இருக்குதான் இல்லையா, அந்த வெளிப்புற அழகை கொண்டு நம்மளை நம்ம அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் நம்ம கற்றுத்தருகிறது. வெளிப்புற அழகை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய நாள் உங்களுக்கு எதை காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய வருவதற்கு முன்னாடி சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். அது என்ன? ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் நீங்கள் உங்களோட என்ன செய்யணும், ஆம்பளை பருவ வயதை அடைந்த ஆண்கள் பெண்கள் குளித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் நமக்கு சொல்லுது, ஜும்மா நாள் வந்துட்டாலே நீங்கள் குளித்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளை ஒரு நல்ல ஒரு ஆடையை ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு நறுமணங்கள் பூசிக்கொண்டு அழகான முறையில் ஒழு செய்து, எப்படி மாற்றி சொல்லுது, ஒழு செய்வதை அழகுற செய்யுங்க. இஸ்லாத்தில் எல்லாமே அழகுதான். ஒழு செய்வதை அழகுற செய்து பிறகு நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் சுண்ணத்து தொழுது, ஜும்மாவுடைய சுண்ணத்து, இமாம் உரை நிகழ்த்தும் பொழுது அந்த உரையை கவனித்து தொழுகை முடிகிற வரைக்கும் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுது. ஒரு ஜும்மாவுடன் மறு ஜும்மா வரைக்கும் உண்டான உங்களுடைய சிறுபாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு தொழுகைக்கு வரும் பொழுது கூட வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன பறைசாற்றுகிறது என்று சொன்னால், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அழகா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கும். அது குளிக்கணும். ஒரு எல்லாம் என்ன மார்க் என்ன சொல்லுது, வார்த்தை முதலே குளிக்கணும். ஏன்னா அந்த அப்போ உள்ள காலங்கள்லாம் அந்த மாதிரி நாகரிகம் மற்ற காலத்தில் இஸ்லாம் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குது. வசூலான்னு சொன்னாங்க. அதனால் வாரத்தில் நிம்மா இப்போ எல்லாம் எல்லா வசதியும் தந்திருக்கிறான். ரெகுலராக குளிக்கலாம். உடம்பு சரியில்லை முடியலாண்டா மட்டும் விதிவிலக்காக இருக்கணுடைய மற்ற நேரங்களில் குளிப்பதில் இருந்து தன்னைக்கான சுத்தப்படுத்திக் கொள்வதில் இருந்து ரொம்ப கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு 40வது அத்தியாயத்தினுடைய 64வது இறைவசனம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஜஅல லக்கும் கராரன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன சுவரக்கும் வரஸலக்கும் மினத் தய்யிபாத் ஸாலிகுமுல்லாஹ்.
ذَلِكُمُ اللَّهُ رَبُّكُمْ فَتَبَارَكَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ. 40 அத்தியாயம் வடிவத்தை அமைத்தான், தூய்மையானவற்றை உங்களுக்கு வழங்கினான். அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் தபாரக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைவன் பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ்வுடைய படைப்புல அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல அல்லாஹ் பூமியை உங்களுக்கு நிலையானதாக ஆக்கினான். மறுமை நாள் வரைக்கும், யுக முடிவு நாள் வரைக்கும் நிலையானதாக அல்லாஹ் ஆக்கினான். வானத்தை முகலாக அமைத்தான் என்றெல்லாம் ஒன்று அழகை எல்லாம் பேசுகிறான். உங்களுக்கு மனிதர்களுக்கு வடிவம் தந்தான் என்று மார்க்க நமக்கு பேசக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ரசூலுல்லாஹினுடைய வழிகாட்டுதல் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதிகமான உள்ள பழுப்புல தூதர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழுப்புல தூதர் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை, கெட்ட வாடையின் மூலமாக அது யாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை கவனமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மூத்தா போன நேரத்தில் கூட அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யறாரு, கையில் மிஸ்வாக் பூச்சி இருக்குது பாக்கெட்டில். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி மீது மடியில் சாஞ்சி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டால், அப்துல்லா இப்னு உமர் வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி கையில் அந்த அவங்களோட மிஸ்வாக் பூச்சி வச்சுக்கிற ஒரு இடத்துக்கு போகுது. ரசூலா எந்த இயங்க முடியாத சூழல், சூழலே அந்த குச்சி எடுத்து கொடுப்பார். வெள்ளி வழக்கெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்குண்டான சூழல். அப்போ என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அப்படி பார்வை யார் மேலே போகுது அப்படின்னா, அவர் பாக்கெட்டில் பள்ளி இருக்கிற ப்ரெஷ் குச்சி வச்சிருக்கிறார், மிஸ்வா குச்சி. அதை பார்த்து ரசூலுல்லாஹி பார்க்குறாங்க. அதை உணர்ந்து போய்க்கிறாங்க ஆயிஷா நாயகி. உடனே உணர்ந்து பழுத்து போகிறாங்க அப்படின்னு குச்சியை வாங்கி நின்று நான் சரியாக தீட்டுவதற்கு உண்டான அளவுக்கு அதை பக்குவப்படுத்தி கொடுத்தா ரசூலுல்லாஹி கடைசி காலத்தில் கூட முடியாத நிலையில் கூட பயன்படுத்தினார்கள்லாம் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹி மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்துலக்குவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஒரு விரும்பி செய்கிறார்கள். என்னுடைய சமுதாயத்தை கடமையாக இருக்குமோ என்ற அளவுக்கு கூட சில வணக்க வழிபாடுகளில் ரசூலுல்லாஹி தயக்கம் காட்டினாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். இது சட்டம் போடல, நமக்கு எல்லா நேரமும் பள்ளி வழக்குது. பள்ளி ரசூலுல்லாஹி உள்ள செய்கிற போது பள்ளி வழக்கு ஒழுங்குல ஒரு அவசியமான கேட்டால் கிடையாது. இதெல்லாம் ஒழுங்குல முகத்தை கைகால கழுவுறது தான் பள்ளி துலக்குவது என்பது உணவுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ சட்டம் பண்ண எவ்வளோ கஷ்டம், 5 பேரும் பள்ளி விளக்கு போனால் ரொம்ப கஷ்டம். ரசூலுல்லாஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக கருதினார்கள், அது நமக்கு முடியும் அப்படின்னு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அத்துமூறு ஷத்ருல் ஈமான், சுத்தம் தான் ஈமானின் பாதி. இஸ்லாம் சொல்லுது சுத்தத்தோடு தொழில் வைக்கலாம், ஏன் வராங்க, ஏன் இஸ்லாம் கட்டுப்பாடு போடுது? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜமாத் கூட்டுத்துறைக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் வெங்காயம் பூண்டு, பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வராதுன்னு இஸ்லாம் சொல்லுது. பூண்டு, பச்சை பூண்டையோ வெங்காயத்தையோ அது போன்ற பொருட்களை சாப்பிட்டு வந்து அடுத்தவங்க படுவாங்க, நிற்க முடியாது வாடை. அப்படின்னா மார்க்கெட் நமக்கு சொல்லுறா என்ன அர்த்தம்? சுத்தத்தான் இஸ்லாம்னாலே சுத்தம்னா அந்த சுத்தத்தோடு இருப்பது இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் ஊக்குவிக்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். அதனால நம்ம பார்க்கிறோம், சமைச்சு சாப்பிடுவாங்க வெங்காயமும் கூடையோ, நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வாடை இருக்காது. இப்படிலாம் நம்ம மாற்றீங்க. நம்ம மட்டும் மோசடிக்க மாட்டோம். பள்ளியாசலில் இருந்து உரை கேட்கக்கூடிய பள்ளியாசலை பாதுகாப்பாக ஆனாக அமையக்கூடிய மலக்குமாரெல்லாம் கெட்ட வாடைகளை வெறுப்பார்கள் சொல்கிறாங்க. எந்த வாடை நம்ம வெறுப்போம் அப்படின்னு சிகரெட் குடிச்சிட்டு வரான்னு வைங்க, நம்ம நிற்க முடியாது. அப்போ அந்த மாதிரி எனக்கு அந்த வாடகைகள் பிடிக்காது, கெட்ட வாடகைகள். அப்போ எந்த வாடையை மனிதர்கள் வந்து வெறுக்கிறோமோ அந்த வாடையை மலக்குமார்கள் வானவர்கள் வெறுப்பார்கள் என்றெல்லாம் மாற்ற நமக்கு சொல்லுதா இல்லையா? அப்போ வந்து சின்ன வயதிலிருந்தே ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணணும். பழகிவிட்டேன் என்றால் விடும்பொழுது பெரிய செலவு விட முடியாது, பெரிய சிரமமாக இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் பழகினாலும் கெட்ட காரியம் அப்படிதான். எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் வாழ்வியல் ரீதியாக கொண்டீர்களோ அந்த பழக்கம் உங்களை ஒரு நாள் 2 நாள் நம்ம அந்த காரியம் செய்யாட்டி கூட ஒரு பழக்கம் வந்தோம், அதே நினைவாக இருக்கும். முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக குளிக்கிறாரு, உடம்பு சரி 4 நாள் குளிக்க முடியாமல் போச்சுன்னா அவர் பயங்கரமாக இருக்கும். அவருக்கு வந்து நோயை விட இந்த மண்ணாய் அழுத்தம். குளிச்சுக்கிட்டு இருக்கோம், குளிக்காமல் போயிட்டோமே என்ன செய்யணும்? அதெல்லாம் தவிர்க்க முடியாது, குளிக்க முடியாது தான். குளிச்சா கூட கொஞ்சம் நோய் முற்றி போய் பெரிய பிரச்சனையாக போய் மூத்து வந்துடும், சாவுக்கு நெருங்கிடணும். அப்போ அது சில நேரங்களில் நம்ம அந்த பழக்கம் நம்முடைய மனதை உள்ளத்தை பாதிப்பை ஏற்படுத்த முடியாமல் போச்சு, என்ன செய்ய அப்படின்ட்டு. அந்த மாதிரி பழக்கம் நல்ல பழக்கமாக மார்க்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்ப்போம்.
அதுபோல் அல்லாஹ் வந்து நம்மளை வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் வந்து பல்வேறு வசனங்களில் சொல்லிக்கலாம். அவனுடைய படைப்புகளை பார்த்து விட்டு நம்ம என்ன செய்யணும், அது அல்லாவே இப்படி அழகாக படைச்சிருக்கிறான், அழகான முறை நமக்கு பாடம் நடத்துகிறான், இப்படி தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தரும் பொழுது அந்த வாழ்க்கையில் நம்ம பரிசுத்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கணும். 50வது அத்தியாயம் 6வது இறைவசனம் அல்லாஹ் சொல்கிறான், அஃபலம் எல்லூர் இலசமாய் ஃபௌகவும் கைஃப பனைனாக வஸையன்னாக வமாலஹ மின் ஃபுரூஜ். அவர்களுக்கு மேலே உள்ள வானத்தை எவ்வாறு அமைத்து அதை அழகுபடுத்தியுள்ளோம் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? அதில் எந்த ஓட்டைகளும் இல்லை அல்லாஹ் சொல்கிறான். ஏதாவது ஓட்டைகள் இருக்குதா அப்படின்னு இடம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு மேலே உள்ள வானத்தை நாம் எப்படி அழகான முறையில் அமைச்சிருக்கிறோம், அதை பார்க்க மாட்டீங்களா? என்னாவது பார்த்து அவங்களுக்கு அல்லாஹ் மட்டும் வணங்க மாட்டீங்களா? ஏதாவது ஓட்டைகள் நல்லா இருக்குமா? ஓட்டையாக இருந்தால் அழகாக இருக்குமா, அலங்கோலமாக இருக்குமா? பார்க்க சகிக்காது. அந்த சிலர் அலர்ஜி வரும். பல ஓட்டைகள் இருந்தால் என்ன சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை பயங்கரமாக வச்சுருக்குதுன்ட்டு அல்லாஹ் அப்படி ஓட்டைகள் இருக்கா வானத்தில் அழகாக படைச்சிருக்கிறேன், நான் எப்படி படைக்கிறேன் பாரு அப்படின்னு எல்லாம் ஸ்டேட் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த படைப்பை உதாரணங்கள் அழகாக இருங்கிறான் அல்லாஹ். அப்படி மார்க்கத்தில் 57 அல்லாஹ் சொல்கிறான். 50வது அத்தியாயம் 7வது இறைவசனம், வல்லாஹ்ல மததுனாக வாழ்க்கைனா ஃபீஹா ரவாசிய வஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் பஹீ. பூமியை நீட்டினோம், அதில் முளைகளை நிறுவினோம், அதில் கவருகின்ற ஒவ்வொரு வகையும் முளைக்கச் செய்தோம். அல்ல இந்த மரம் செடி கொடிகள் நல்லா பற்றி பேசுகிறான். தப்புசிரத்தோ திக்கராடி புள்ளி அவதி முனி, திருந்தக்கூடிய ஒவ்வொரு அடியாருக்கும் இதில் பாடமும் படிப்பினையும் உள்ளது என்று 57, 58 அல்லா சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல் எல்லாம் அவன் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிக்கிறான். 53, 47 வசமா பனையினாக ஐதி ஒரு இன்னார மூசினோன், நமது வலிமையால் வானத்தை படைத்தோம், மேலும் அதை நாம் விரிவுபடுத்துவாராகவும் வல் அருள பரசனா நிர்மல் மாகிதோன், பூமியை விரித்தோம், நாம் தான் அழகுரை விரிப்பவர்கள், அழகான முறையில் பூமி விரித்து வச்சிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த என்ன செய்யறோம்ல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்போம். ஒமின் குலி ஷைன் கலக்கனா ஜௌதேனில் அல்லக்கும் ததக்கரும், நீங்கள் சிந்திப்பதற்காக ஒவ்வொரு பொருளிலும் ஜோடிகளை படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்போம். இப்போ குர்ஆனுடைய வசனங்களை எதை எடுத்து பார்த்தாலும் நமக்கு அல்லாஹ் நான் அழகா படைத்தேன், நானே அழகா இருக்கேன், நீங்கள் அழகா இருங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் எப்படி என்ன சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவ்வளோ வழிகாட்டுதல் இருக்குது. கலக்க சமாவாத்தி வல்லாஹ் ஹக்கி சவ்வரக்கும் ஃபஹஸன சுவரக்கும் இலைஹில் மசீர் 64:3 அல்லாஹ் சொல்றான். வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடன் அவன் படைத்தான், உங்களை வடிவமைத்து உங்கள் வடிவங்களை அவன் அழகுபடுத்தினான், அவனிடமே மீடுதல் உண்டு என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நமக்கு சொல்றாங்க, ஒரு இஸ்லாத்தை தழுவி அந்த இஸ்லாம் அழகு பெற்று விட்டார். அப்படி எப்படி அழகு பெறும்? நம்முடைய இஸ்லாம் சொல்லித்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்வதன் மூலமாக இஸ்லாம் அழகு பெறும். ஒரு இஸ்லாத்தை தழுவி இஸ்லாம் அழகு பெற்று விட்டால் தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் இதரமாகிய வணக்கங்கள், தர்மம் கொடுப்பது எல்லா விஷயத்திலையும் எப்படி ரசூலுல்லாஹி வழிகாட்டினாங்களோ எல்லாத்தையும் வழிகாட்டிருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய கடமையான குளிப்பை பற்றி கேட்கும்போது இப்படி சொல்றாங்க, முதல்ல ரசூலுல்லாஹி தொழுகைக்கு உணவு செய்வது போல உணவு செய்வார்கள். பிறகு ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் தண்ணியை எடுத்து தலையினுடைய அடிப்பாக வரைக்கும் நினைப்பார்கள். தண்ணியை என்ன செய்வாங்க, கையை கோதி அப்படியே பின்னாடி அடிப்பாக வரைக்கும் நினைத்து பிறகு தலையில் 3 முறை ஊற்றுவார்கள். பிறகு உடம்பு முழுக்க தண்ணியை ஊற்றிக்கொள்வார்கள், சுத்தப்படுத்திடுவாங்க. அப்படின்னு தேவையான அளவுக்கு என்ன செய்வாங்க, தலைக்கு குளிப்பாங்க, தலை முழுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி சுத்தங்கள்லாம் எதை காட்டுகிறது? இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். ஆனால் பிற சமுதாயத்தை பார்வையில் நம்ம எப்படி நினைச்சிருக்கிறாங்க தவறான ஒரு இதுதான். எல்லாரையும் மதிப்பீடு செய்ய முடியாது. நீங்கள் போய் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க போய் வாடகைக்கு வீடு கேட்டுங்களேன், கொடுக்க மாட்டாங்க. பிற சமுதாயத்தில் பல பேர் போய் வாடகைக்கு வீடு கேட்டவங்க சொன்னால் பாய்மார்களா சுத்தமாக இருக்க மாட்டாங்களே, வீட்டை சுத்தமாக வச்சிருக்க மாட்டாங்களே என்று வீட்டு வாடகை தர மாட்டாங்க. அதாவது நிறைய பாய்மார்கள் அப்படி கிடையாது. ஒரு 105 பேர் 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, ஒழிய எல்லாம் சுத்தமாக இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான ஒரு கெட்ட சிந்தனை ஊட்டப்பட்டிருக்கிறது? பாய்மார்கள்னா வீடுகளை சரியாக வச்சிருக்க மாட்டாங்க, அளவு கொடுக்காதீங்க, வாடகைக்கு வீடு கொடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்மளை பற்றி உண்டான ஒரு பழிச்சொல் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம நாமே சுத்தப்படுத்தி கொண்டு
நம்ம அலங்கரித்து கொண்டோம் என்று சொன்னால் யாராவது பேசுவாங்களா? பெர்ஃபெக்டாக வச்சு பாருங்க, எந்த வேலையும் பெர்ஃபெக்டாக செய்வார். உடல் சுத்தம் மட்டும் கிடையாது, ஒரு வேலையில் கூட அழகாக இருக்கணும். எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் அழகுற செய்வது, கடமைக்கு செஞ்சுட்டு போவோம் அப்படி இருக்கக்கூடாது. அழகுற செய், அல்லாஹ்வுக்கு பயந்து செய், அதில் அழகாக இருக்க, அந்த கரெக்டாக இருக்கணும். ஒரு பழையாசலை பெருக்க வச்சுன்னா சும்மா கடமைக்கு பெருக்க மாட்டாங்க. ஒரு வீடு கட்ட சொன்னால் மேஸ்திரி கொத்தனார் கடமைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு கடமைக்கு போக மாட்டாங்க, கரெக்டாக கட்டுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய காசையும் இறைச்சத்தோடு பயந்து என்ன செய்வாங்க, அழகான முறையில் கலப்படம் இல்லாமல் தூய்மையாக அந்த வேலையை பார்ப்பாங்க, வீடு கட்டி தருவாங்க, அழகான முறையில் பழையாசலை பெருக்குவார், சும்மா இப்படின்ட்டு போயிட மாட்டாங்க என்ற அடிப்படையில் எந்த வேலையை கொடுத்தாலும் அழகுற செய்வது, அதான் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லலாம் சொன்னாங்க. இஸ்லாம் அனைத்தையும் கற்றுத்தருகிறது. எல்லா விஷயத்தையும் அழகுற செய்தால் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கிறதுன்னு மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய நீங்களோ பார்க்கணும். அப்போ ஒருவனுக்கு இஸ்லாத்தை ஒரு கல்வியில் இஸ்லாம் அழகு பெற்று விட்டார், அப்போ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நல்லா என்ன செய்வான், நீங்கள் அழகாக தெரியுங்க, பார்த்து செய்றீங்க, 10 முதல் 700 மடங்கு நன்மை உங்களுக்கு. இந்த காரியத்துக்கு 10 மார்க் போடு, இதுக்கு 700 மடங்கு நன்மையை போடு, 70 மடங்குமார்கள் எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் 10 to 700 மடங்கு வரைக்கும் அதை தாண்டி எல்லாம் எழுதுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அழகு நம்மளை அழகுபடுத்திக் கொள்வது எப்படி அவங்க நம்ம எப்படி நினைப்பாங்களோ அப்போலாம் நினைக்கக்கூடாது. பெண்கள்லாம் ஆண்களில் கூட அந்த இப்படி இந்த பெண்களில் நம்ம ரெகுலராக குளிச்சு சுத்தமாக இருந்து இப்படிலாம் யாரும் யார் பேச உங்களுக்கு என்ன, யார் பேச நம்ம நம்ம உடம்பை நம்ம சுத்தத்தை இஸ்லாம் சொல்கிறது. யார் 4 பேர் பேசுவோம், அதையெல்லாம் பண்ணோம், அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டு நம்ம அதையெல்லாம் நம்ம மனசில் கூட அற போட்டோம்னு சொன்னால் உலகத்தில் வாழ முடியாது. நீங்கள் நல்லா இருந்தாலும் குறை சொல்லக்கூடிய 10 பேருக்கு பொம்பளை அவங்க வேலையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் கெட்டு போனாலும் உங்களை 4 பேர் பேசத்தான் செய்வாங்க, 4 பொம்பளை பேசத்தான் செய்வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், குரான் அது சரி பண்ண நம்ம கரெக்டான முறையில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து. ஒரு காலம் இருந்துச்சு, குளிக்காத காலங்கள்லாம் இருந்துச்சு. பெண்கள்லாம் ஒரு காலத்தில் என்னுடைய தாயார் தான் சொல்லுவாங்க, அந்த காலத்து பெண்கள்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பருவ வயது அடைந்த பெண்கள்லாம் குளிக்க மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரிலாம் இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாகரிகம், படிப்பறிவு, கல்வியறிவுலாம் வந்ததால் ஆண்கள் பெண்கள்லாம் தன்னைத்தானே குளித்து சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் உருவானதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு வழக்கு தான் இருக்குது. அது இது மார்க்க நமக்கு சொல்லக்கூடியது விஷயம். நல்லா அழகாக அல்லாவே சொல்லிவிட்டானா, நான் என்னை பரிசுத்தமாக அழகாக்கிக் கொள்வேன். உடல் ரீதியில் உள்ள ரீதியில் உள்ளத்தாலும் அழகு பண்ணணும், யாரும் தீங்கு செய்யக்கூடாது, யாரும் அணியின் நசமமாக நினைக்கக்கூடாது. உள்ளத்தாலும் என்னை அழகுபடுத்திக் கொள்வேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுத்தத்தாலும் அழகுபடுத்திக் கொள்வேன் என்று நீங்கள் நம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அழகை பற்றி எல்லாம் பல இடங்களில் பேசலாம். 56வது அத்தியாயம் 35வது இறைவசனம் எல்லாம் குறிப்பிட்ட காலக்கெட்டுதாங்க, அதுக்கப்புறம் முடியாது. நோய் வந்து விட்டால், உடம்பு சரியில்லாமல் போய்விட்டால், முதுமை அடைந்து விட்டால், நம்ம மேக்கப் போட நினைச்சா முடியுமா? 80 வயசு கிழவிக்கு 80 வயசுல வயோதிகர் ஆணா இருந்தாலும் சரி, பொம்பளை இருந்தாலும் சரி முடியுமா? நீங்கள் 60, 70, 58, 50 தாண்டின பிறகு நம்ம சின்ன பண்ண 18 வயசுல இருந்த மாதிரி நம்ம அழகுபடுத்திக்கிறோம் அப்படின்னா நினைச்சாலும் முடியுமா? அப்போ அந்தெல்லாம் ஒரு ஃப்ரீடு தான், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான், ஒரு 30, 40, 45 உள்ளதான் நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் அந்த அழகுபடுத்துவது. அதுக்கப்புறம் ஸ்டெயினாக நம்ம நாட்டம் வராது. நம்ம முதுமையை அடைஞ்சி கொடுவோம், தோல்லாம் சுருங்கி போயிடும், உடம்புல நம்ம அழகுபடுத்தணுங்கிறதோ ஒரு தாம்பத்திய தேவையோ எதுவுமே இருக்காது. எல்லாம் அழகுபடுத்தணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தருது. கணவன் மனைவியை கூட சில இடங்களில் வந்துக்கிட்டு அவங்களுடைய தாம்பத்தியம் விரிவுபடுவதற்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன உங்களை அலங்கப்படுத்தலை, அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை ஈர்க்கிற மாதிரி இருந்தால் தான் நாட்டம் வரும். அந்த நாட்டை இல்லாத அளவுக்கு ஒரு பொம்பளை ஆம்பளை கணவன் இருந்தீங்கன்னா பேஸ்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களை அழகுபடுத்தி போடுங்க. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கைபர் யுத்தத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அல்லாஹ் கைபர் அந்த குமூஸ் கோட்டையை ரசூல் அல்லாஹ்வுக்கு வெற்றி அளிக்கு நபிகள் நாயகத்தில் வெற்றி கொடுக்குறான். வெற்றி அளித்த பிறகு அவங்க கைதிகள்லாம் போர் கைதிகள்லாம் பிடிச்சி வர போடும் பொழுது யாரு சபியா பின் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்கள போர் கைதியாக ரசூலுல்லாஹ்வுக்கு வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லப்படுது, நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்களே போர் கைதிகளாக சபியாவுடைய அழகு பற்றி சொல்லப்படுது. அவர் சொல்ல வேற கொடுக்குறாங்க, வேற ஒரு நபித்தோழர் கொடுத்தவங்கன்னா அவங்க பெரிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கி அல்லாவுடைய நீங்கள் தான் இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறீங்கன்னு சொல்லி சபியா பின் ஹுயையுடைய அழகு பற்றி சொல்லப்பட்டவொன்னே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்
இஹியாவின் கல்விட்டு தான் அவங்க போர் செய்தியாக சபியாவை எடுத்துக்கிட்டாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் திருப்பி வாங்கிட்டாங்க. அப்பா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல தம்பதிகளை விரிவடைந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால், தாய் போறதுக்கு என்ன காரணம், டைவர்ஸ் ஆகிறதுக்குலாம் 6 மாசமாவே என்னோட ஒரு வாழலை, ஒரு வருஷம் ஆகி என்ன தொடர மாட்டேங்கிறாரு. இதுல என்ன காரணம், ஈர்ப்பு இருக்கணும். நல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஒரு பாதையில போனார்கள் என்றால் அந்த பாதையில வேறொருவர் சென்றார். இந்த பாதையில நபிகள் நாயகம் போனார்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி எல்லாம் உடல் சுத்தம் அத்தனை இத்தெல்லாம் போட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மையத்தத்துல போட்டாங்க. ஜனாசான்னு அத்தனை இருக்கும். நமக்கு சொல்ல முடியாது சில நேரங்களில். அந்த புதுன்னு சொல்லி அத்தனை வச்சுப்பாங்க, ஜனாசாவை ஊற்றி விடுறது. அதெல்லாம் அந்த இடத்துல அதெல்லாம் போடக்கூடாது. சைக்காது மண்டபம் அப்படி ஆதாரபூர்வமாக அதிசயின் வாயிலாக நபிகள் நாயகத்தினுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஆண்கள் பெண்களாக இருந்தால் கூட அப்படியெல்லாம் பல பஞ்சாயத்துகள் வரும். என்ன செய்யுங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்துக்கிட்டு ஆம்பளை பொம்பளை அழகாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே தேவைக்கு இருப்போம். ஒரு பழைய சேலை பழைய ஆடைகளை நம்ம அணிந்து கொண்டே இருக்கிறோம். பானசட்டி கழுவணும், மற்ற வேலைகள் இருக்குது. இதுக்கு நம்ம இருக்கலாம். நீங்கள் வெளியே வருவதாக இருந்தால், நம்ம பொது இடங்களுக்கு வருவதாக இருந்தால், 4 பேரோட உறவாட வந்துட்டான்னு வைங்க, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். அப்படி இல்லாத புருஷனுக்கு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரிலாம் நம்ம மார்க்கெட் பண்ணின பிறகு புது மணப்பெண்ணா ஆயிஷா நாயகி அனுப்பணும். ஜோடிச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, ஜோடிச்சு பூ வச்சு அந்த காலத்தில் உள்ள நறுமண பொருளை போட்டு அனுப்பும்போது பிறகு தாம்பத்தியம் நடத்தினார்கள். அவங்க பெருசாக போன பிறகுன்னு பார்க்குறோம். இப்படியெல்லாம் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே அழகி பேசுதான் இல்லை இஸ்லாம். அந்த மாதிரி மார்க்க நமக்கு சொல்லுது. அல்லாஹ் கூட சொல்லுவாங்க. அதனால வந்துக்கிட்டு நம்மளை சரி செய்யணும், மாற்றிக்கிறாங்க. அதனால வந்து பிறகு அடுத்த பெண்ணை நோக்குறான். ஒரு ஆம்பளை வந்து இன்னொரு பெண்ணையை நோக்குறான். வீட்டில் மனைவியை பார்க்குறான். என்ன நமக்கு விரும்பணமான இல்லையே அப்படின்ட்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசாக ஆசுமா 6 மாதம் 1 வருஷத்துக்கு பிறகு தொய் விழுந்து போயிடும். அப்போ இன்னொரு பெண்ணை நோக்குவது தவறு. அதுபோல் ஒரு பெண்ணை ஆணை நோக்குவது தவறு. ஏன் இப்படிதான் அதை நம்மளே வந்துட்டு அழகு கூட புருஷன்கிட்ட தான், ஊர் உலகத்துக்கு இல்லை. உங்கள் புருஷன்கிட்ட கணவன்மார்கள்ட்ட நம்ம அழகுகளை வெளிப்படுத்திக் கொள்வது, அலங்காரம் செய்து கொள்வது மார்க்கத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தான் வலியுறுத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு இருந்தால் தான் என்ன முடிஞ்சு போச்சு. அப்போ அழகு நம்மளை வந்து ஸ்டைல் பண்ணிக்கிட்டு யாரை பற்றியுமே நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் இப்படி பேசுவார், நான் ஸ்டைலாக தானே இருப்பேன் என்ற அளவுக்கு முதுமை வருவதற்கு முன்னாடி அழகை நம்ம என்ன செய்யணும், அழகாக இருக்கணும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் 56:35 சொல்றான். அல்லாஹ் இன்னும் அனுஷனாகுன இன்ஷா அன் அப்பெண்களை ஹூருலீன்களை நாமே அழகுற படைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். ஃபஜஅல்னாஹுன் அபுகாரா உர்பன் அத்ராபா அவர்களை கண்ணியராகவும் ஒத்த வயதினராகவும் நேசமிக்கவராகவும் ஆக்கினோம். அஸ்ராபில் யமீன் சுல்லத்துமில் அவ்வளின் சுல்லத்துமில் ஆகினீன். இதுதான் முதல் வகையினரில் ஒரு தொகையினருக்கும் கடைசி வகையினரில் ஒரு தொகையினருக்கும் தொகையினரும் ஆகிய வலதுபுறத்தில் இருப்பவருக்கு உரியது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ வந்துக்கிட்ட சூரத்தில் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்பெண்களை யாருக்கும் மறுமை நாளில் வந்துக்கிட்டு அவங்களோட நல்லவர்களின் மூலமாக சொர்க்கம் உடமையாக்கப்பட்டதோ சொர்க்கத்தை எல்லாம் வாக்களித்திருக்கிறானோ அவங்களுக்கு வந்து ஹூருலீன்கள் என்ற அந்த அழகிய கண்ணழகிகள் சமவயதுடைய கட்டழகிகளை நாம தான் அழகா படைச்சவங்க அல்ல. அவங்க ஹூருலீன்களை பற்றி எல்லாம் பேசும்பொழுது கூட என் படைப்பை பாரு, அங்கே வந்து பாரு, உனக்கு தெரியாது என்ற அளவுக்கு எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். 2:138 அல்லாஹ் சொல்றான். சிபகத்தல்லா உம்மன் அஜசனம் மினல்லாஹி சிபகத்தன் உன் அகமுலக ஆபிதூன். நாங்கள் அல்லாஹ் தீட்டு வர்ணத்தை ஏற்பவர்கள், நாங்கள் அல்லாஹ் தீட்டக்கூடிய வர்ணத்தை ஏற்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாவை விட அழகிய வர்ணம் தீட்டுபவன் யார், நாங்கள் அவனையே வணங்குபவர்கள் என்று நபியை கூறுங்கள் என்று கூறுவார்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தீட்டக்கூடிய வர்ணம் அந்த அந்த ஸ்டைல், இந்த வர்ணம் கலர் இருக்குது. மயிலை பாருங்க, மயில் எப்படி இருக்குது, அழகான ஆண் மயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த இடத்துக்கு வர மனசு வராது. அல்லாஹ் தீட்டக்கூடிய வர்ணம் எப்படி அழகாக படைச்சிருக்கலாம் மயில். அது போல லவ் பேர்ட்ஸ் குருவிகள், அது போல இன்னும் பிற உயிரினங்கள், கடல் வாழ் உயிரினம், சில படைப்புகளை பார்த்தோன்னா அழகான தொட்டியில் அலங்கரிப்பதற்கு வீட்டில் அழகாக இருக்கு என்பது மீன் தொட்டியில் பார்க்கணும்னு சொல்லுங்க. மீன் தொட்டிகளை மீன் வளர்ப்போமே, அது என்ன அழகா இருக்கு. அல்லாவுடைய வர்ணம் எப்படி தீட்டுருக்கான் பாருங்க. அல்லாஹ் தீட்டக்கூடிய வர்ணத்தை ஏற்பவர்கள். அல்லாஹ் மாதிரி எவனா வர்ணம் தீட்டுவான் நல்லா கேட்கறான். அப்போ அல்லாவுடைய படைப்பை எடுத்துக்கிட்டா எல்லாமே சூப்பர் தான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் குர்ஆன் நம்ம சொன்ன எல்லாமே அழகு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல பழலிபின் அப்பாஸ் சொல்ல இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி சின்ன பையன், தம்பினா சின்னவன் பெரியப்பா மாவன் பழனி இருக்கிறார்.
ஒரு பெண் வந்து ஒரு கஷ்டம் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் மார்க்க சட்டம் கேட்டு வர்றாங்க. அவங்க அழகாக இருக்கிறாங்க, பார்க்க அப்படி ஃபேஸ்லாம் அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, சின்ன வயசுக்கார அழகு ஃபைல் அப்படியே அந்த பொம்பளையே கூர்ந்து பார்க்குறாரு அந்த பொண்ணை. இப்போ ரசூலுல்லாஹி வந்து மார்க்க சட்டம் கேட்டு வரும்பொழுது அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, ஃபல்லுடைய முகத்தை கடவாயை பிடிச்சி திருப்பி இங்கே திருப்பாரு, அது சைத்தானுடைய பாவம் வந்துடக்கூடாது, திருப்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி தன்னுடைய தம்பியை திருப்பி அனுப்புகிறாங்க. சின்னம்மா பெரியம்மா தம்பியை திருப்பி அங்கே பார்க்கறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். என்னுடைய தந்தைக்கு ஒரு ஹஜ்ஜி கடமையாக இருக்குது, அவரால் ஒட்டகத்தில் ஏற முடியலை, நிற்கக்கூட சக்தி இல்லை, அவருக்கான ஹஜ்ஜி செய்யுங்கிறாங்க மார்க்க சட்டத்தை. அப்போ அந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா ஒரு அழகு என்பது ஈர்ப்பு, இஸ்லாமிய மார்க்கத்தின அழகு என்பது ஈர்ப்பாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைத்து மஷத்து ஹல்கன் அமிசமாக பனாக, படைக்கப்படுவது நீங்கள் கடினமானவர்களா அல்லது வானத்தை படைப்பது கடினமானவர்களா கேட்கிறான். ரஃபா சம்கா சப்பாக, அதனுடைய முகத்தை உயர்த்தி சீராக்கினார். வானத்தை படைச்சி முகத்தை இருக்காது, தனியாக போயிட்டு போவோம் இங்கே வேணான்னு, அந்த நைட்டில் போனால் 10 பேரை கூட்டுக்குவோம், அங்கே போகிறோம் இங்கே வாங்கிட்டு இருட்டாக இருக்குதுன்ட்டு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் வகத்தஷா லைலஹா வஹரஜ லுஹாஹ, அது இரவை மூடி பகலை வெளிப்படுத்தினான். என்ன ஸ்டைலுக்கு போய் அழகை பாருங்க அல்லாஹ். வல்ல பகத தாலிக்க தஹாஹா, இதன் பின்னர் பூமியை விரித்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். இப்படி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை குர்ஆன் சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வத்தீனி வ ஸைத்தூன், அத்தீன் மீது ஒளிவு மரத்தின் மீது சத்தியமாக, வத்தூரி சீனி தூர்சிரா மலையின் மீது சத்தியமாக, வத்தூரி சீனி வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கக்கூடிய இந்த மக்கா மாநகர் இவ்வூர் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம். உங்களை படைச்சு நானே அழகாக படைச்சு நீ அலங்கோலமாக இருப்பியா, நீ வந்து ஒரு பார்க்கறது சைக்காமல் இருப்பீங்களா என்று. சமீபத்தில் ஒரு ஆள் ஈரானை சேர்ந்த ஒருத்தன் இறந்து போனார், 75-80 வயசில் உள்ள ஆள். மதி தெரியும் போது மாவை குளிப்பாட்டிப்பாங்க, தலைமை அடிப்பாங்க, பல கட்டேசி வரைக்கும் குளிக்கிற ஆள். அவர் 70-85 வயசு அடைகிற வரைக்கும் குளிக்கல. தண்ணியை பார்த்தா பயம், தண்ணியில் முடிக்க, தண்ணியை கொண்டு மூஞ்சிகள் விடுறது எதுவுமே கிடையாது. இல்லை பண்ட நாட்டா போய் பக்கத்தில் ஊரே ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு சமீபத்தில் ஈரானை சேர்ந்த ஒருவர் வந்து அவர் வாழ்க்கையில் 60-20 வருஷம் குளிக்கலன்னு ஒரு பதிவு பார்த்தோம் சகோதர செய்திகளில். என்று சொன்னால் நம்ம அப்படியே ரசூலுல்லாஹி ஒரு டீசெண்டாக இருந்தாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்களும் பெண்களும் அந்த பாத்திமா நாயகி எப்படி, பெண்களுக்கும் அப்படி தான், அவ்வளோ சூப்பர். பாத்திமா இருந்து ரசூலுல்லாஹுடைய கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் சந்திக்க ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஃபாத்திமா நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தார். ரசூலுல்லாஹுடைய கடைசி அவங்க மூத்தா போகிற நேரத்தில் நபிய ஃபாத்திமாவுடைய நடை நபிகள் நாயகி நடைக்கு ஒப்பாக இருந்தது, எல்லாம் கம்பீரம் தான். ரசூலுல்லாஹ் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி கம்பீரம் ஆயிஷா என்ன செய்யறாங்க, ஃபாத்திமா நடந்து வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. இந்த செய்தியை பார்க்க அதுக்கப்புறம் வேற செய்தி வருது என்று சொன்னால் என்ன, நம்ம நட ஊட்ட ஸ்டைலு இதெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தருது. அப்படிப்பட்ட மார்க்கமாக இருப்பது என்பது இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் அழகான முறையில் சொல்லித்தரப்பட்ட மார்க்கம். வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது பல்வேறு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பற்றி அறிவிக்கிறாங்க. ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ பார்த்தால் அவர்கள் உதிக்கும் அதிகாலை சூரியனை போய் இலங்குவார்கள். முஸ்லிம் தாரணி மிஷ்காத் ஒரு நூலில் வருது. அந்த முகத்தை வர்ணனை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹை பார்த்துன்னு வச்சுக்க அந்த மாதிரி பாங்கிறாங்க அவங்களுடைய. அதுபோல ஜாபீர் இப்னு சமுரா சொல்றாங்க, ஒரு நாள் சந்திர இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு ஆடை அணிந்திருந்தார்கள், சிவப்பு ட்ரெஸ்ஸு. அப்படி நான் ரசூலுல்லாஹை பார்த்தால் ஒரு தடவை சந்திரனை பார்க்குறேன், ஒரு தடவை ரசூலுல்லாஹை பார்க்குறேன், ஒரு தடவை சந்திரனை பார்க்க ரசூலுல்லாஹை பார்க்க. அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் பௌர்ணமி நிலவுல அந்த இரவுல சகப்பு சட்டம் போட்டு டீசெண்டாக இருந்தாங்க என்று அறிவிக்கக்கூடிய ஷாமியில் திருவிதிக்கக்கூடிய நூலில் மிஷ்காத்துடைய நூலெல்லாம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய அந்த அவங்க அறிவு சிந்தனை அவங்களுடைய அலங்காரம் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அவரை பற்றி அந்த அளவு சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஜாபீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்க. அப்போ அது சொல்லி காட்டிட்டேன். மேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அபூ ஹுரைரா என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட அழகான ஒரு மனிதர் யாரையும் நான் பார்க்கவில்லை, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவருடைய வதனத்தின் முகத்தில் சூரியன் இலங்கியது, ஊமை. அந்த அளவுக்கு இப்போ சிரிச்சு அழகாக இருப்பாங்க, சிரிச்சாலும் அழகாக இருக்கும், பேசினாலும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக நடப்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் நடந்தாங்கன்னா வேகமாக நடப்பாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் தோற்று போயிடுவோம், பூமி ரசூலுல்லாஹ் இலங்குங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நடந்தாங்கன்னா பூமி ரசூலுல்லாஹ் ஒன்றி போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நடப்பாங்க, எங்களுக்கெல்லாம் கால் வலிச்சு போயிடும்ங்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நடை. ஹிராக்குகள் ஏறினாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது,
ஹீரா குகையில் சர்வசாதாரணம் ஏறுவாங்க, மக்காவில் இறங்குவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அபூ ஹுரைரா சொல்கிறாரு, நாங்கள்லாம் நடையில் தொய்வடைஞ்சு சொல்ல அழகாக நடப்பாங்க, வேகமாக நடப்பாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்குலாம் ஜாமி திருமீதியில் மிஷ்காத்து நூல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அந்த அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பராவின் ஆசிரியர்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீண்ட முடி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நீண்ட முடி வைத்திருந்தார்கள், சிவப்பு நிற அங்கி அணிந்திருந்தார்கள், ஆடை அணிந்திருந்தார்கள். அவங்களுடைய தலைமுடியை வர்ணிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி தோள்களை தொட்டு கொண்டிருந்தது. அவங்களுடைய விரிந்த முதுகும், ரசூலுல்லாஹ்வுடைய விரிந்த முதுகும் பரந்த மார்பும் கொண்டு அவர்கள் இரு தோள்களுக்கிடையே அதிகமான இடைவெளி உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதிக உயரமுடையவராக இருக்கவில்லை, குட்டையாகவும் இருக்கவில்லை, நடுத்தர உயரமுடையவராக இருந்தார்கள் என்ற செய்தி முஸ்லீம்ல 4664 4665 போன்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஜிம்மு பண்ணுறான்ல 10 வருஷம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவன் மட்டும் ஜிம்முன்றது பார்க்க சொல்கிறான் தூக்கிக்கிட்டு, அந்த மாதிரி இவன் ஜிம்மு பண்ணி கஷ்டப்படுறான். ரசூலுல்லாஹ் இயற்கையாக என்ன செஞ்சான், ஜிம்மு பண்ண மாதிரி உடம்பு பார்த்தாலே அப்படி வீரம் குதிரை. ரசூலுல்லாஹ் பேரனை பார்க்க வர்றாங்க, எங்கள் புள்ள ஹசன் ஹுசைன் பெண்ணில் யாரோ இந்த கொஞ்சம் பாப்பா பாத்திமா வீட்டுக்கு வர்றாங்க, பாத்திமா எனக்கு வெயிட் பண்ணுங்கிறாங்க. பிள்ளைக்கு பேரனவங்களுக்கு தலைமை வாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா மேக்கப் பண்ணி விட்டு அனுப்பும்பொழுது ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு கடை வீதிக்கு போனாங்க பார்க்கும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுத்தத்தை இஸ்லாம் பேணக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. சுத்தம் முக்கியமான ஒன்று, அதை நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், கடைபிடிக்கணும். கொஞ்ச நாளே கஷ்டமாக இருக்கும், பழகிட்டீங்க கரெக்டாக இருக்கும். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களுடைய கைகாலெலாம் ஒளி செய்தவர்களுக்கு மறுமையில் அந்த ஒளி மின்னும், பிற சமுதாயம் அறிந்து கொள்வார்கள். நூஹ் நபியுடைய சமுதாயம், இன்ன பிற நபிய சமுதாயம், ஆதம் நபியுடைய சமுதாயம், இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. ஏன் நீங்கள் கையிலிருந்து ஒளி அடிக்குது, சுத்தப்படுத்தினீங்கல்ல காலுகை என்று சொல்லி மறுமையில் ஒளிமிக்கவர்களாக என்னுடைய சமுதாயம் வரும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்னால் சுத்தம் முக்கியமான ஒன்று. அல்ல 67:5 சொல்லலாம், வழக்கது செய்யன சமா துனியாபி மசாதிக வஜஅல்நாஹ ருஜூமன் ஷயாத்தீன் வஅததுனாலஹும் அதாப ஸஈர். பூமிக்கு அருகாமையில் உள்ள முதல் வானத்தை விளக்குகளால் அலங்கரித்துள்ளோம். அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம், நீங்கள் பூமிக்கு முதல்ல உள்ள வானத்தை பார்த்தீங்கன்னா நட்சத்திர அழகு, நட்சத்திரத்தை கொண்டு நம்ம அலங்கரித்திருக்கிறோம், கவனிக்கவில்லையா? எல்லாம் சும்மா எவ்வளவு அன்னை மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பற்றி கேட்கப்படுவீர்கள். ஒன்று உடம்ப தந்தனே, ஆரோக்கியத்தை தந்தனே, இப்படி எல்லாம் வாழ சொன்னே, வாழ்ந்தியா, குளிச்சியா, சுத்தமா இருந்தியா, பள்ளி வளர்க்கினியா, வெட்டிட்டு இருப்பாங்க. வெட்டிட்டு படுக்கை ரெட்டி காணப்படுவதோ மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சுத்தத்திலேயே ரசூலுல்லாஹ் குளிச்சுட்டு என்ன செய்வாங்க, நானும் ஆயிஷா நான் சொல்லலாம் ஒரு பாத்திரத்தில் குளிப்பாண்டாங்க. இதெல்லாம் சமுதாயத்தில் பார்க்கவே முடியாது. இந்த கணவன் மனைவியாக இருந்து யாரு அவங்க யாருக்கையும் வைக்கப்படுற மாதிரி. ஏன்னா ஒரு அழகான 2 பேர் இந்த இதெல்லாம் அந்நியமாக இருக்கும். இப்படிலாம் வாழ்ந்து பாருங்களேன், நம்ம எங்கேயே போயிடும். புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே பாசம், பொண்டாட்டி புருஷனுக்கு மேலே பாசம், நீங்கள் போங்க நான் வரமாட்டேன் இப்படிலாம் சொன்னால் என்ன எப்படி அன்னைய பாசம் வர வேண்டும். பொதுவாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சுத்தத்தினுடைய தந்தையாக இருந்தார்கள், சுத்தத்தின் ஆசிரியராக இருந்தார்கள், உலகத்துக்கே பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து இந்த உடல் உள்ள ரீதியில் கூட சுத்தம் இல்லை, எல்லா காரியத்திலும் என்ன அழகு இருக்குது. அழகு என்பது குர்ஆன் ஓதுறாங்க, ஒரு ஆள் அழகு தான் சும்மா பரவாயில்ல ஓதுறான், என்ன ஓதுறான் கருத்தினை முடிச்சாடுறாங்க, நிறுத்தி ஓதி அழகாக ஓதுனா அதில் அழகு, குர்ஆன் ஓதுறது அழகு, அழகான முறை எல்லா தொழுகையில் அழகு. கோழி கொத்தமாக தொழுகை எந்திரிக்கக்கூடாது, தொழுகையில் அழகு ருக்குவை கரெக்டாக செய்யு, நீ அந்த நிற்றம் கரெக்டாக நில்லு, சஜ்தா கரெக்டாக பண்ணு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லிக்குமா இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன முத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். சங்கடப்படுவாங்க. நம்ம ஏழாம போய் படுத்த படுக்கையில் கிடந்தான்னு வைங்க, 1 வருஷம் ஆனாலும் உங்கள் பெத்த பிள்ளை தலைமை காட்டாது, உங்கள் மகன் உங்களை முன்னாட்ட மாட்டான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு இடையே நம்ம என்ன செய்யணும், நம்மளை அழகுபடுத்தி கொண்டு இருந்தால் நல்லா அவனுடைய தொடர்ச்சியாக நம்மளை கண்ணியப்படுத்துவான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டால் இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் போதை நகரமாக ஆகியிருக்கிறது. எல்லாம் எங்கே எடுத்துக்கொண்டாலும் சாராயம், கல், அது இது, கஞ்சா, இந்த மாதிரி இருக்கிறது தான். என்ன காரணம், சர்வசாதாரணமாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கள்ளச்சாராயம் குடிச்சு தமிழகத்தில் இறந்து போய் அவங்க போர் கூடி தூக்குறாங்க. அவனுக்கு 5 லட்ச ரூபா காணாது, 25 லட்ச ரூபா கூடி எதிர்கட்சிக்காரன்
இவ்வளோ என்ன செய்வாங்க, மூன்று ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அதனால போதைப் பொருட்களை சாப்பிட்டதன் மூலமாக நம்ம வரிப்பணம், மக்கள் வரிப்பணத்தில் இருந்து குடியாரம் கொடுக்குறோம். செத்து போன குடும்பங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கிட்டு யாருக்கு காசு இது? இதெல்லாம் வந்து கண்டிக்கணுமா இல்லையா? இவனுக்கு தரமாட்டேன்னு சொன்னாலும் நடத்த பிடிக்காம பயப்படுவோம். கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாப்பிடமாட்டா கவர்மெண்ட் வைக்கிற சாராயத்தை குடிக்க மாட்டான், வாங்கிடுவாங்க. கஞ்சாவில் தான் வாங்கி போதையில் என்ன சின்ன அவனுக்கே தெரியாது. நபிகள் நாயகம் சொன்னா ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதுக்கு கொண்டுருவான், ஏன்டா செத்து போன அவனுக்கு தெரியாது, ஏன்டா நீ கொண்டாடி இவனுக்கு தெரியாது. கொண்டவனுக்கு கஞ்சா கூலிப்பட சாராயத்தை குடிச்சிட்டு கஞ்சாவை போட்டு வெட்டுறான், அந்த காசு குடி வெட்டிட்டு வந்துடுவான். ஏன்டா வெட்டணும் இவனுக்கு ரசவாச்சன ஒரு காலம் வரும். கொல்லப்பட்டவனுக்கு ஏன் கொண்டோம் என்று தெரியாது, கொண்டவனுக்கு ஏன்டா அவனை கொண்டோன்னு தெரியாது. அப்போ செத்து போனவனும் உயிரோடு வெட்ட போனவனுக்கு ஏன் வெட்டணும்னு தெரியாது, செத்து போனவனுக்கு ஏன் செத்தல தெரியாத அளவுக்கு ஒரு காலம் வரும், யுகம் முடிவு நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி இப்போ இப்படி செத்து போனாங்க, பட்ட சாராயத்தை குடிக்கலாம், கள்ள சாராயத்தை, அது இந்த மாதிரியான முறையை குடிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் இவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடாது என்பதை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அல்ல போதைப் பொருளை உட்கொண்டாலேயே ஆரோக்கியம் கெடும், உடம்பு கெடும், எல்லாம் போய் 20 வயசுல மண்டை ஒரு அன்சார் ஒரு அஸ்லாம் ஒரு ரிஜிசுமின் அமளி ஷைத்தானி ஃபஜ்தனி போகும் லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டோரே, மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறி கேட்பதற்கான அம்புகள் ஆகியவை அருவருப்பானதும் ஷைத்தானினுடைய நடவடிக்கையுமாகும். எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த பட்டியல் போடுறாங்க, எதில் சேர்க்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் பெரும்பாகங்களோ அதெல்லாம் சேர்க்கிறான். வந்து பெரிய ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள் எல்லாம் சேர்க்கிறான். மது, சூதாட்டம், பலிபீடங்கள், மது போல சூதாட்டம் எல்லாம் உள்ள வந்துடுது. குறி கேட்பதற்கான அம்புகள்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள் இன்னும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் 5:93 இன்னமா இறுதி ஷைத்தான் நாடுகிறான் யூக்கிய பைனக்கும் அதானத்தை உங்களுக்கு இடையே என்ன நாடுறான்னு கேட்டால் வல் போகலாக பில்ஹமரி வல் மைசரி யசுத்தகான் திக்ரில்லாஹி வனிஸ்ஸலாத்தி ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களுக்கு இடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும், தொழுகையை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே ஷைத்தான் விரும்புகிறான். எனவே விலகிக் கொள்ள மாட்டீர்களா? விலகி கொண்டோம் என்று சஹாபாக்கள் விலகி கொண்டார்கள் மதுவுல இருந்து என்பதை பார்க்கிறோம். அப்போ ஷைத்தானுடைய விளையாட்டுகளா போதைப் பொருட்கள் இருக்கிறது. இதை இதை சாப்பிடக்கூடாது, மாப்பிளை குற்றம். இதை குடித்தவனுக்கு அரசாங்கம் எல்லா கவர்மெண்ட் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா ஆட்சியிலையும் வரும். குடிகாரம் குடிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒழிச்சு கடுமையான சட்டத்தின் மூலமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜும்மாயினுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதிப்புரணி அது கூறுங்க வஷ்குருணி வலா தக்ஃபுரூன்.